இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 7th லெசன் பார்க்க போகிறோம். டேர்ம் 3ல் பார்க்கலாமா? அவையஞ்சி மேய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துணா செல்வமும் நல்கூர்ந்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று. இந்த பாடலை யார் பாடினாங்க பார்த்திங்கன்னா குமரகுருபர் அவர் தான் ஈட்டிருக்காரு. இதுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? பலர் நிறைந்த அவையிலே உடல் நடுங்கி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் பெற்ற கல்வியும் அவையினர் முன் கல்வி இல்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவார சொல்லும் செய்யத்தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றத்திற்கு அஞ்சி பிறருக்கு கொடுத்து எஞ்சியவற்றை உண்ணாதவரின் செல்வமும் வறுமையிற்றத்தே உள்ள இனிய அழகும் உண்டாதலை விட உண்டாகாமல் இருப்பதே நல்லது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் இருக்கிற ஒரு அவையில் தன்னோட கருத்தை கூட எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒருத்தர் பயப்படுறாரு அப்படின்னா, அவர் படிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்காத மாதிரி தான், அதாவது கல்வி இல்லாதவரே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் செய்யத்தக்கவற்றை செய்யாமையால் ஏற்படும் குற்றத்திற்கு பயந்து ஒருத்தருக்கு கொடுக்க நினைக்கிறதையும் எஞ்சியவற்றை கொடுத்து இருக்கிறத அவங்க சாப்பிடாம போகிறாங்க பார்த்தீங்களா? உண்ணவரின் செல்வமும் வறுமையிலித்தே உள்ள இனிய அழகும் உண்டாதலை விட உண்டாகாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நல்லா படிச்சிருந்தோம், ஒருத்தர் முன்னாடி பேசுகிறதுக்கே பயந்தோம்னா நம்ம படித்தோம் வந்து அதுக்கு பலன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இதோட பாடலோட பொருள். சொல் பொருள். மெய்னா உடல், விதிர்ப்பார்னா நடுங்குவார், கல்லார்னா படிக்காதார், ஆகுலல் சொல் பொருளற்ற ஆரவார சொல், நவைனா குற்றம், அஞ்சினா அச்சமுற்று, நல்கூர்ந்தார்னா வறுமையுற்றார், பூத்தல்னா உண்டாகுதல். ஓகேங்களா? நூல் குறிப்பு. நீதி நெறிகளை விளக்குவதற்கு கருவியாக இருப்பதால் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது. திருக்குறளில் கூறப்பெற்றுள்ள அறவுரைகள் பலவற்றையும் தொகுத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலை இயற்றியவர் குமரகுருபரர். இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், நவை என்னும் சொல்லின் பொருள். நவைனா என்ன அர்த்தம்? குற்றம். செகண்ட் ஒன், அவையஞ்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அவை ப்ளஸ் அஞ்சி. தேர்ட் ஒன், இன்னலம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்னலம்னா இனிமை ப்ளஸ் நலம். ஃபோர்த் ஒன், கல்லார் இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆக்சுவலி கல்லாருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா படிக்காதவர். அதுக்கு ஆப்போசிட் வேர்ட்னா கற்றார். சரிங்களா?